தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, கலைஞரின் வருமுன் காப்போம், இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், செயற்கை கருத்தரித்தல் மையங்கள், HPV வேக்சின் அளிக்கும் திட்டம், உலகின் மிகப்பெரிய குழந்தைகளுக்கான மருத்துவமனை என்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி துறை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை என்பது உலகின் மிக முக்கிய கவனத்தை ஈர்த்திருக்கிற துறைகளில் ஒன்றாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து விளையாட்டுத் துறையில் இன்றைக்கு உலகம் எங்கும் போய் கோலோச்சி வருகிற விளையாட்டு வீரர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கிற வண்ணம் இருந்து வருகிறார்கள். அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னெடுப்புகளை எடுத்து விளையாட்டுத்துறையின் கட்டமைப்புகளை தமிழ்நாடு முழுவதிலும் மேம்படுத்தி பல்வேறு புதிய வகையிலான விளையாட்டு உபகரணங்களை அறிமுகப்படுத்துவதாக இருந்தாலும், கட்டமைப்புகளை மேம்படுத்துவதாக இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகுக்கே தமிழ்நாட்டை ஒரு விளையாட்டுத்துறையின் முக்கியமான இடமாக மாற்றியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே நேரு உள் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற காயங்களுக்கு அல்லது அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு பிரத்யேக சிகிச்சைகளுக்கென்று ஒரு அமைப்பு நிறுவப்பட்டு அது பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்ட நாள் முதல் பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் ஒன்று 34.5 கோடி மதிப்பீட்டில் இந்திய அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக அந்த சிகிச்சையை இங்கே ஏற்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு அதாவது கருவுற்ற ஓரிரு வாரங்களில் மரபணு தன்மையை கண்டறியும் இந்தியாவின் முதல் ஆய்வகத்தை இங்கே திறந்து வைத்தார்கள். பல்வேறு இந்திய அளவிலான சிறப்பு கட்டமைப்புகளை ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை இன்றைக்கு பெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற காயங்களுக்கு தீர்வு, விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற நோய் பாதிப்புகளுக்கு தீர்வு என்கின்ற வகையில் ஒரு புதிய கட்டமைப்பு ஒன்று சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் விளையாட்டு மருத்துவத்துறைக்கு என்று ஒரு பிரத்யேக மருத்துவ கட்டமைப்பு ஒன்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரை அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் விளையாட்டுத்துறையில் மிக முக்கியத்துவமாய் அவர்களுக்கு தேவையானவைகளை எல்லாம் ஒருங்கே ஏறத்தாழ ஒரு 10,000 சதுர அடி பரப்பில் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ஒன்று இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் துணை முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் ரூபாய் 9 கோடி மதிப்பீட்டிலான பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இன்றைக்கு இங்கே பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் கிராமங்களிலாக இருந்தாலும் குக்கிராமங்களிலாக இருந்தாலும் விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு ஒரு பிரத்யேகமான சிகிச்சை மையம் ஒன்று இந்தியாவில் முதன்முறையாக மாநில அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இதற்குரிய வசதிகள் இந்தியாவில் இருந்தாலும்
இன்றைக்கு அரசு மாநில மருத்துவமனைகளில் முதன்முறையாக இந்த மையம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு பிரத்யேக மருத்துவ சிகிச்சை மையத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்கள் இப்போது திறந்து வைத்து தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் பயன் தரும் என்கின்ற வகையில் நம்பிக்கை தெரிவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர், மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறையின் செயலாளர், அதேபோல் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த ஆணையர் உள்ளிட்ட உயர் அலுவலர் பெருமக்கள் கலந்து கொண்டு இது மிக சிறப்பாக முடிவுற்றிருக்கிறது. முதல் முறையாக இது தொடங்கி இருக்கு. இதனுடைய விரிவாக்கம் இங்கே மருத்துவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சி, அதனுடைய விரிவாக்கம் என்பது வருகிற காலங்களில் நடைபெறும், படிப்படியாக நடைபெறும். மருத்துவத்துறையை பொறுத்தவரை கடந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே ஒரு 380 கோடிக்கு மேலான மருத்துவ கட்டமைப்புகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் ஒரு 160 கோடிக்கு மேலான மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைத்தார்கள். நாளை காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எவ்வளோ கோடி நாளைக்கு சீம் திறக்க, நாளை காலையும் 96 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்களும் ஒரு 60-70 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களும் ஆக மொத்தம் ஒரு 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவத்துறையைச் சேர்ந்த கட்டிடங்கள் மற்றும் உபகரணங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைக்கவிருக்கிறார். இது சம்பந்தமாக நேற்றைக்கு பொது சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு பொது அறிவிப்பு பத்திரிகையாளர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லா மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட மருத்துவ அலுவலர்கள் இதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த அம்மை நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடாது, பள்ளிகளுக்கு சின்னம்மை என்கின்ற அந்த பாதிப்புள்ள இருக்கிற குழந்தைகள் பள்ளிகளுக்கு அனுப்பக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீட்டிலேயே ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்னும் கொஞ்சம் வெயில் கூடுதலாகிற போது அதை தணிக்கிற வகையிலான அந்த விழிப்புணர்வு முகாம்கள் என்பது மாவட்ட அளவில் நடத்தப்படவிருக்கிறது.